நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் சபாநாயகர். தொடர்ந்து 5வது நாளாக அமளியில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டதன் காரணமாக அவை முன்னவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமளி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, பின்னணி என்ன? தேவப்பிரியன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4வது நாளாக இன்றைக்கும் பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தாங்க. தொடர்ந்து சரியாக 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு 4வது நாளாக அந்த பிரச்சனை எழுப்பினாங்க. குறிப்பாக விதியை மாற்றி அமைத்து விதியை மீறி மரபை மீறி அவை நடத்த முடியாது அப்படின்னு நேற்றைய தினம் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் விதி எண் 56 படி அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தீர்மானம் குறித்து பேச வேணும் அப்படின்னு சபாவிடம் இன்று காலை அதிமுகவினர் அந்த தீர்மானத்தை கொடுத்திருந்தாங்க. அதுபடி பேச அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில சபாநாயகர் அதிமுகவினருக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. இதை கண்டித்து தொடர்ந்து 4வது நாளாக பேரவையில அமளியில் ஈடுபட்டாங்க. கூச்சல் குழப்பம் ஒரு நீடித்தது 15 நிமிடம். இந்த நிலையில அவை காவலர்களை கொண்டு இன்றைக்கு 3வது நாளாக வெளியேற்றப்பட்டாங்க. 3 நாள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது என்றும் அந்த அடிப்படையில் அவர்கள் அவை காவலர்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு வாயிலின் 4 வாசலிருந்து அரசுக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்தாங்க. இந்த நிலையில பேரவையில அவை முன்னவர் துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். தொடர்ந்து எதிர்கட்சியினர் இதே போன்ற ஒரு சூழலை கடைபிடிக்கிறாங்க. நேற்றைய தினம் முதலமைச்சர் முழுவதும் சஸ்பெண்ட் வேணாம், ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் போகுதுன்னு அந்த கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு முன்பாக புறக்கணித்து விட்டு அதிமுக சென்றாங்க முதல் நாள் 21ஆம் தேதி. ஆனால் முதலமைச்சர் மீண்டும் அவர்களை அவைக்கு வந்து இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திட்டமிட்டு எதிர்கட்சியினர் அவை நடத்த விடாமல் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எனவே அவை நடத்த விடாமல் குந்தகம் விளைவித்த அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் அப்பாவும் எஞ்சிருக்கக்கூடிய 4 நாட்கள், அதாவது 29ஆம் தேதி வரை சட்டப்பேரவை நடைபெற உள்ளது. அந்த எஞ்சிருக்கக்கூடிய 4 நாட்களுக்கும் எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள், அதாவது இன்று பேரவைக்கு வந்து அவை காவலரால் இன்று வெளியேற்றப்பட்ட எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களுக்கு பேரவை நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு தடை விதித்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். 29ஆம் தேதி வரை பேரவை என்பது நடைபெற இருக்கிறது. 29ஆம் தேதி வரை இனிமேல் பேரவைக்குள் அவர்கள் வர முடியாது. இந்த கூட்டத்தொடரில் தற்காலிக சஸ்பெண்ட் தான். ஆனாலும் அடுத்த இருக்கக்கூடிய 4 நாட்கள்ல மானிய கோரிக்கை மீதான விவாதம், கேள்வி நேரம் என எந்த நிகழ்வுலையும் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே சபாநாயகர் எச்சரித்திருந்தார். தொடர்ந்து இதே போன்ற ஒரு சூழலை ஏற்பட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நேற்றே தெரிவித்த நிலையில இன்றைக்கு அவை முன்னவர் கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 4 நாட்கள் வரும் சனிக்கிழமை வரை 3 நாட்கள், இன்றோடு சேர்த்து 4 நாட்கள், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் 29ஆம் தேதி வரை பேரவை நடைபெற உள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் முழுவதும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.